நம் முன் நாம் காண்கின்ற இந்த பெரிய பிரபஞ்ச சத்தியத்தை அன்று வாழ்ந்த மயன் என்ற ஒரு சிந்தனையாளர் இதை 5 வார்த்தைகளில் அழைக்கிறார். மயன் என்பவர் மண்டோதரியின் தகப்பனார் என்ற ஒரு வழக்கு உண்டு. நாம் காண்கின்ற இந்த சத்தியத்தை 5 வார்த்தைகளில் அடக்கினார் மயன். நாம் காண்கின்ற அத்தனைக்கும் மூலமாக இருப்பது மூலம். அந்த மூலத்திலிருந்து பிறந்தது காலம். அந்த காலத்தின் போக்கினால் உருவானது பலவிதமான கோலம். ஒவ்வொரு கோலத்திலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு சீலம் இருக்கிறது. அப்படி சீலத்துடன் சேர்ந்த கோலங்கள் சேர்ந்ததுதான் இந்த ஞானம் பிரபஞ்சம். ஆக ஆதியாக இருந்தது மூலம், மூலத்திலிருந்து பிறந்தது காலம், காலத்திலிருந்து கோலம், கோலத்தினில் ஒரு சீலம், இத்தனையும் சேர்ந்தது ஒரு ஞானம். ஞானம் என்றால் இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே குறிப்பது ஞானம். திருப்பாவையில் ஆண்டாள் பாடுவார்கள், ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்தோன் பாஞ்சகன்யம் என்று பாடுவார்கள். ஞானம் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுமையானது. ஆக இந்த 5 வார்த்தைகளில் நாம் பார்க்கும்போது ஆரம்பம் மூலம், அதிலிருந்து பரிணாமம் ஆகி வந்தது ஞானம். இதுவரை வந்த மகான்கள் எல்லாமே ஆதி காலத்து வேத காலத்து ரிஷிகளில் இருந்து வந்தவர்கள் எல்லாமே மூலத்தை வெகுவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். மூலத்தை ஆராய்ந்தவர்கள் தான் ரிஷி, முனிவர், மகான். நமது நாட்டு ஒரு புண்ணிய பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆதியாக இருந்த மூலத்தை ஆராய்ந்த ரிஷிகள் வந்த நாடு. ஆனால் ஆண்டாண்டு காலமாக வந்த ரிஷிகள் அந்த மூலத்தை ஆராய்ந்து அதை பலவாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள். வேதங்கள் என்றும் உபனிஷத்துகள் என்றும் திருமந்திரம் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் இந்த உண்மை இருக்கிறது, மூலம் என்பது என்ன என்ற உண்மை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லப்பட்ட பாஷையோ சமஸ்கிருதம். இன்று நம்மில் சமஸ்கிருதம் அறிந்திருக்க நமக்கு நியாயம் இல்லை. ஆக நமது நாட்டிலே பிறந்த ஞானங்கள் வேறு நமக்கு தெரியாத வேறு மொழியில் இருப்பதால் அதை போய் நமக்கு பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. நமக்காகவே நம்மை போன்ற சாதாரண மக்களும் மூலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வகையில் வேத காலத்து அந்த உபநிஷத்துகளின் வேதத்தின் சாரத்தை எடுத்து இதுவரை வாழ்ந்த மகான்கள் சொன்னதையெல்லாம் சாரமாக வடித்து நாம் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இன்று மகரிஷி அவர்கள் நமக்கு பிரம்மஞானமாக தந்திருக்கிறார். இந்த பிரம்மஞானம் எளிதாக எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பாடம். இதை நாம் அறிந்து கொள்ளும் போது வேதத்தின் சாரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இதுவரை வந்த எல்லா ஞானங்களின் சாரமும் இதுதான். பைபிளின் சாரமும் இதில் இருக்கிறது, குரானின் சாரமும் இதில் இருக்கிறது, வேத காலத்து ரிஷிகளின் சாரமும் இதில் இருக்கிறது. ஆக நாம் அன்றாடம் புழங்குகிற எளிய தமிழில் மகரிஷி அவர்கள் இந்த நூற்றாண்டில் ஒரு மகத்தான ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் பிரம்மஞானம். அந்த பிரம்மஞானம் என்பது அந்த மூலத்தை பற்றி, மூலம் எவ்வாறு ஞானம் ஆனது என்ற ஒரு சிறு கதை. நான் ஏற்கனவே கூறினேன், ஆதி காலத்தில் இருந்தது மூலம், ஆதியாக இருந்தது மூலம்.
அதிலிருந்து வந்தது காலம், கோலம், சீலம், ஞானம். ஆக இந்த ஞானம் தோன்றாத போது, இங்கு நாம் பார்க்கின்ற கோலம் தோன்றாத போது, இங்கு நாம் பார்க்கின்ற காலம் தோன்றாத போது, இங்கு இருந்ததுதான் அந்த ஆதியாகிய மூலம். ஆக நாம் பார்க்கின்ற அத்தனை கோலமும், அது மரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, அத்தனையும் எதிலிருந்து வந்திருக்கிறது? அந்த மூலத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆக இத்தனையும் தோன்றாத போது, நாம் பார்க்கின்ற சூரியனோ, நட்சத்திரனோ, மனிதனோ, பறவையோ தோன்றாத போது இங்கு இருந்த இருப்பு நிலைதான் மூலம். அந்த இருப்பு நிலையின் தன்மை என்ன? அந்த இருப்பு நிலை எது, எப்படிப்பட்டது? அந்த இருப்பு நிலையை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இதுவரை வந்துவிட்டன. அதையெல்லாம் சுருக்கி அந்த இருப்பு நிலையின் தன்மையை மகரிஷியர்கள் எளிமையாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த பிரபஞ்சம் அனைத்திற்குமாக மூலமாக இருந்த அந்த இருப்பு நிலையின் தன்மைகள் யாவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சிறிய உதாரணத்திற்கு போகிறோம். ஒரு மரம் ஓங்கி வளர்ந்திருக்கிறது, ஒரு பெரிய ஆலமரம் ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அந்த ஆலமரத்தின் மூலம் ஒரு சிறிய விதை. நாம் பார்க்கின்ற ஒரு ஆலமரத்தினுடைய மூலமாக இருப்பது ஒரு சிறிய விதைதான். அந்த சிறிய விதையில் இருந்துதான் அந்த ஆலமரம் உருவாக்கி இருக்கிறது. ஆலமரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றன, எத்தனை கிளைகள் இருக்கின்றன, அத்தனைக்கும் மூலமாக இருந்தது ஒரு சின்னஞ்சிறிய விதை. என்றால் அந்த சின்னஞ்சிறிய விதைக்குள் இருந்த தன்மை யாவை என்பதை நாம் பார்க்கலாம். அந்த ஆலமரம் சின்னஞ்சிறிய விதையாக இருந்தபோது அதில் என்ன இருந்தது என்று பார்க்கும்போது, இந்த ஆலமரத்தை இவ்வாறுதான் உருவாக்க வேண்டும், இது ஒரு மாதத்தில் இத்தனை உயரம் வர வேண்டும், ஒரு வருடத்தில் இத்தனை உயரம் வர வேண்டும், இத்தனை ஆண்டுகளில் பூ பூக்க வேண்டும் என்ற அறிவு அந்த விதைக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆலமரத்தை உருவாக்குவதற்கான ப்ளூ பிரிண்ட், இது எப்படி எத்தனை உயரம் வளர வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்ற அந்த ப்ளூ பிரிண்ட் அறிவு அந்த விதைக்குள் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஆலமரத்தை உருவாக்குவதற்கான ஆற்றலும் அந்த விதைக்குள்ளாக இருக்கிறது. ஆக அந்த ஆலமரத்தின் மூலமாக இருக்கிற அந்த விதைக்குள் நாம் காண்பது ஒரு அறிவம் இருக்கிறது, அதற்குள்ளாக ஆற்றல் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த விதை என்பது முழுமையான ஆலமரமும் கூட. அதிலிருந்து தான் ஆலமரமே வருகிறது. ஆக அது ஒரு முழுமையான ஆலமரமும் கூட. ஆக அது முழுமையான. ஆக விதை என்று சொல்லும்போது, ஆலமரத்தின் விதை என்று சொல்லும்போது அது முழுமையான மரம். அதற்குள்ளாக அறிவு இருக்கிறது, அதற்குள்ளாக ஆற்றல் இருக்கிறது. இதை போலவேதான் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்குமாக ஒரு மூலம் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே தோன்றாத போது இங்கு ஒரு மூலம் இருந்தது. அந்த மூலம் என்ன என்பதை மகரிஷி அவர்கள் நாம் காண்கின்ற அணுக்களின் கூட்டம் எதுவுமே தோன்றாத போது இங்கு இருந்த நிலைதான் சுத்த வெளி, பியூர் ஸ்பேஸ். சுத்த வெளியாக தான் இது அந்த ஆதி மூலம் ஆதியில் இருந்தது. அப்படி இருந்த அந்த மூலத்திற்கு தன்மைகள் யாவை? அந்த மூலத்திலிருந்து தான் பிரபஞ்சம் தோன்றியிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை இவ்வாறு தான் தோற்றுவிக்க வேண்டும் என்ற பேர் அறிவு அந்த மூலத்தில் இருந்தது. ஆக சுத்த வெளியாகிய அந்த ஆதி மூலத்திற்கு பேர் அறிவு இருந்தது. அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கான பேர் ஆற்றலும் அங்குதான் இருந்தது. அது பேர் அறிவுடையது, பேர் ஆற்றலுடையது. அதே சமயத்தில் அது முழுமையானது. இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே தன்னகத்தே ஒரு காலகட்டத்தில் அடக்கி வைத்திருந்ததால் அது முழுமையானது. ஆக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நாம் பார்ப்பது சுத்த வெளி. அதன் தன்மைகள் 3.
அது முழுமையானது, பேரறிவுடையது, பேர் ஆற்றலுடையது. ஆக இந்த 3 வார்த்தைகளில் மகரிஷி அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலத்தை நமக்கு காண்பிக்கிறார்கள். எத்தனை இதுவரை எழுதப்பட்ட எத்தனை புத்தகங்களை படித்தாலும், எத்தனை சாரங்களை நாம் அறிந்திருந்தாலும், அத்தனையுமாக அதனுடைய ஒட்டுமொத்தமாக சாரம் இதுதான். இந்த பிரபஞ்சத்தின் மூலம் சுத்த வெளி, அதன் தன்மைகள் 3. ஒன்று, அது முழுமையானது, பேரறிவுடையது, பேர் ஆற்றலுடையது. இதைத்தான் இந்து மதத்தில் பேர் அறிவு என்பதை புருஷா என்றார்கள், பேர் ஆற்றலை பிரகிருதி என்றார்கள். ஆக அவர்களுடைய பாஷையில் இது புருஷாவும் பிரகிருதியும் சேர்ந்து வந்தது ஞானம் என்பார். ஆக எது பேர் அறிவாக இருந்ததோ, எது பேர் ஆற்றலாக இருந்ததோ, எது முழுமையாக இருந்ததோ அந்த சுத்த வெளி மகரிஷியர்கள் அருமையாக சொல்லுவார்கள், வற்றா இருப்பு. ஆதியாக இருந்தது வற்றாத ஒரு இருப்பு. அது இருப்பு என்ற சொல்லில் ஒரு பல புத்தகங்கள் எழுதலாம். ஏனென்றால் இருப்பு என்றால் அது எங்கிருந்தும் இங்கு வரவில்லை, எங்கேயும் போவதும் கிடையாது. அது இதனுடைய இருப்பு. ஆதியாக இருப்பது இங்கு இருந்து எப்பவும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இருப்பு. அது வற்றாத இருப்பு, இன்ஃபைனைட். வற்றா இருப்பு, பேராற்றல், பேர் அறிவு, வளம் 3ம் ஒன்று இணைந்த பெருவெளியே தெய்வமாம். ஆக கடவுள் தெய்வம் என்பதற்கான ஒரு ப்ரீசைஸ் டெஃபினிஷன். இதுவரை வந்த தத்துவங்களின் சாரமும் இதுதான். எதை நாம் தெய்வம் என்கிறோம் என்றால், வற்றா இருப்பாக இருந்ததே, பேரறிவாக இருந்ததே, பேர் ஆற்றலாக இருந்ததே அந்த சுத்த வெளி, அதுதான் இருப்பு நிலை தெய்வம். ஆக நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஆதியாக நாம் காண்பது சுத்த வெளி. ஆதி எனும் பரம் பொருள் மெய். இங்கு இருந்த ஆதியாக இருந்த அந்த பரம் பொருளாகிய சுத்த வெளிதான் சத்தியம். மற்றவை எல்லாம் அனித்தியம். அது ஒன்றுதான் சத்தியம் என்ற அந்த இறை நிலைக்கு வருகிறோம். இந்த மூலம் என்று நாம் முன்னோர்கள் சொன்னார்களே, மூலத்திலிருந்து தான் அத்தனையும் பிறந்தது என்று. இந்த மூலத்தை எல்லா ரிஷிகளும் கண்டிருக்கிறார்கள், எல்லா ரிஷிகளும் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்த பெயர்கள் தான் வித்தியாசம். இந்து மதத்தில் அந்த மூலத்தை பிரம்மம் என்றார்கள், கிறிஸ்துவத்தில் அந்த மூலத்தை ஆல்மைட்டி ஃபாதர் என்றார்கள், இஸ்லாமியத்தில் அந்த மூலத்தை அல்லாஹ் என்றார்கள். ஆக சுத்த வெளி என்பதற்கு பலவிதமான பெயர்கள் பல காலகட்டத்தில் வந்திருக்கின்றன. ஆக சுத்த வெளியை நாம் பிரம்மம் என்றால், அது சுத்த வெளி தத்துவம் பிரம்ம நிலை விளக்கமாக வருகிறது. சுத்த வெளியை நாம் அல்லாஹ் என்றால், சுத்த வெளி தத்துவம் அல்லாஹ் எப்படி ஞானமாக மாறியது என்ற சரித்திரத்திற்கு வருகிறது. ஆக பிரம்ம நிலையாக நாம் காண்பது ஆதியாக இருந்த சுத்த வெளி. இப்பொழுது ஆதியாக இருந்த அந்த வெளி எப்படி பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது என்று அந்த 2வது கட்டத்திற்கு வருகிறோம். எப்படி தனது பரிணாமத்தை ஆரம்பித்தது என்று வரும்போது, இங்குதான் மகரிஷி அவர்கள் தனது அகக்காட்சியாக அந்த பரிணாம கதையை நமக்கு சொல்லுகிறார். எப்படி பரிணாமம் ஆரம்பித்தது? ஆதி முதலாக இருந்தது சுத்த வெளி. அது பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி, அது ஏன் பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது? சுத்த வெளியாக இருந்திருக்கலாம் அல்லவா? ஏன் அது ஒரு பரிணாமத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், ஒரு 6 மாத குழந்தையை நாம் பார்க்கிறோம். அந்த 6 மாத குழந்தைக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த 6 மாத குழந்தைக்கு என்று ஒரு சிறு துளி அறிவு இருக்கிறது. ஆக ஒரு துளி அறிவும்
ஒரு சிறிது ஆற்றலும் உள்ள அந்த குழந்தையை பார்த்தோமானால் அது சும்மா இருக்கின்றதா? அதனுடைய போக்குக்கு கையை காலை ஆட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே சும்மா இருப்பது இல்லை. ஆக ஒரு துளி அறிவும் ஒரு துளி ஆற்றலும் இருக்கிற ஒரு குழந்தையே சும்மா இருக்க முடியவில்லை என்றால் பேர் அறிவாகவும் பேர் ஆற்றலாகவும் இருக்கின்ற அந்த சுத்த வெளி ஏன் சும்மா இருக்க வேண்டும்? தனது பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது. இதைத்தான் திரு விளையாட்டு என்று நமது தத்துவத்தில் கூறுவார்கள். அது அதுவாகவே தனது பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது. அப்படி அதுவாகவே பரிணாமத்தை ஆரம்பிப்பதற்கான காரணத்தை ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு மகரிஷி அவர்கள் கூறும்போது, சுத்த வெளிக்கு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருந்தது, தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளுகிற ஆற்றல் இருந்தது. அப்படி சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளுகிற போது அந்த இறுக்கம் குவிந்து 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 அந்த இறுக்கம் அதிகம் அடைய 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 அங்கு அந்த இறுக்கத்தினால் ஒரு பின்னப்பட்டு அங்கு ஒரு பரமா அணு சுழல ஆரம்பித்து விடுகிறது. அந்த இறுக்கம் அதிகம் வரும்போது அதே சுத்த வெளிதான் சுழற்சி அடைந்து அங்கு பரிணாமமாகும், அங்கு ஒரு பரமா அணுவாக மாறுகிறது. ஆக பரமா அணு என்ற பரிணாமத்தின் ஆரம்பம், அந்த பரமா அணு என்பது வேறு எதுவும் இல்லை, சுத்த வெளியின் பின்னப்பட்ட பகுதி சுழன்று 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 கொண்டிருக்கிறது. ஆக சுத்த வெளியே தனது இறுக்கத்தினால் அதுவே தன் ஒரு பின்னப்பட்டு சுழற்சி அடைய அடைய அது பரமாணுவாக மாறுகிறது. ஆக பரமா அணு என்பது சுத்த வெளிதான், ஆனால் சுழன்று கொண்டு இருக்கிற சுத்த வெளி. எப்படி ஒரு காற்று மண்டலத்தை நாம் பார்ப்பதில்லை, காற்றை நாம் பார்ப்பதில்லை, ஆனால் அதே காற்று மண்டலத்தில் ஒரு சூறாவளி சுழன்று கொண்டு இருக்குமே, ஆனால் அது நம் கண்ணுக்கு புலப்படுகிறது, அது நகர்கிறது என்றும் சொல்லுகிறோம். அதை போலவே சுத்த வெளி ஓரத்தில் சுழற்சி அடைவதால் அங்கிருந்து அது பின்னப்பட்டு பரமா அணுவாக மாறுகிறது. ஆக தனது பரிணாமத்தை சுத்தவெளி ஆரம்பிக்கும் போது முதலாக தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த சொற்றொடர் இருக்கின்றது அல்லவா, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதுவரையில் மெய்ஞானத்திலும் இந்த ஒரு சொற்றொடர் வரவில்லை, விஞ்ஞானத்திலும் இது வரவில்லை. ஆக மகரிஷியர்கள் தனது அகக்காட்சியாக எப்படி பரிணாமம் ஆரம்பித்தது என்பதை அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தில் ஆரம்பிக்கிறார்கள். இதைத்தான் கம்பர் அவர்கள் சூசுரமாக சொன்னார், உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும், தன்னில் இருந்தே அது ஆக்கிவிட்டது, தாமூல ஆக்கல். அப்படி தாமூல ஆக்கலும் என்ற சொற்றொடருக்கு மகரிஷியர்கள் விளக்கம் தருகிறார்கள். எப்படி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தன் இறுக்கத்தினால் அங்கு அந்த சுத்தவெளி சுழல அது பரம அணுவாக மாறுகிறது. ஆக முதல் சுத்த ஆதியாக இருந்த சுத்தவெளி பிறகு பரம அணுக்களாக மலர்கிறது, பலவிதமான பரமாணுக்களாக மலர்கிறது. இப்பொழுது நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒரு பரமாணு என்றால் என்ன? அது சுத்தவெளிதான். ஆனால் என்ன வித்தியாசம்? சுழன்று கொண்டிருக்கிற சின்ன சுத்தவெளி, ஒரு சிறிய சுத்தவெளி, அதுதான் பரமாணு என்கிறோம். அந்த பரமாணுக்குள்ளும் ஒரு அறிவு இருக்கிறது. ஏன்னா அறிவிலிருந்து தான் பிறந்தது. மகரிஷி அவர்கள் அந்த பேர் அறிவு பேர் ஆற்றலாக இருக்கிற சுத்தவெளி, அதை பெரிய சாமி என்பார்கள். அதிலிருந்து பிறந்த அந்த சின்ன அந்த பரமாணு வேதாங்கிற அந்த நிலை, முதல் பின் நிலை இருக்கிறதா, அதை சின்ன சாமி என்பார்கள். ஏனென்றால் சுத்தவெளியிலிருந்து பிறந்ததுதான் அதுவும். சுத்தவெளி என்பது பெரிய சாமி, அதிலிருந்து பிறந்த அந்த பரமாணு என்கிற வேதான் என்பது சின்ன சாமி. அதிலும் ஒரு அறிவு இருக்கிறது, அதில் ஒரு ஆற்றலும் இருக்கிறது. ஆக இப்பொழுது இறைநிலை பிரம்மம் என்பது என்ன என்றால், எங்கும் நீக்கமர நிறைந்திருந்த சுத்த வெளிதான் பிரம்ம நிலை. பரிணாமம் ஆரம்பமாகிறது. பரிணாமத்தின் முதல் கட்டமாக பரமா அணு உருவானது.
அந்த பரம அணுவைத்தான் கூஃபா கமிட்டியினர் மகரிஷியின் பெயரால் அதை வேதான் என்று நாம் அழைக்கிறோம். ஆக பிரபஞ்சத்தின் முதலில் பிறந்த துகள் வேதான் என்ற அந்த அடுத்த பரிணாமத்திற்கு நாம் வருகிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி, சுத்த வெளி என்பது எவ்வளவு பெரியதாக இருக்கும்? சுத்த வெளி என்பது நாம் கற்பனைக்கும் செய்துவிட பார்க்க முடியாத அளவுக்கு அது உயர்ந்தது. எங்கும் இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமர எங்கும் நிறைந்தது சுத்த வெளி, இன்ஃபனைட். அதை அளவிட முடியாது, இன்ஃபனைட், வற்றா இருப்பு. ஆக சுத்த வெளி என்ற அந்த பிரம்ம நிலை நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அளவு அது பெரியது. அவ்வளவு பெரிதாக இருந்த அந்த சுத்த வெளி தன்னை சுருக்கி கொண்டு ஒரு பரம அணுவாகவும் வருகிறது. அந்த பரம அணுவாக இருப்பதும் இறைநிலைதான், வேதானும் இறைநிலைதான். ஆனால் அந்த வேதானம் எவ்வளவு சிறியது அதுவும் நமக்கு தெரியாது. எவ்வளவு சிறியதாக நாம் கற்பனை பண்ணுகிறோமோ அதை விட அது சிறியது. ஆக இறைநிலை என்பது சுத்த வெளியாக இருக்கும்போது அது நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டு பெரியது. அதே இறைநிலை வேதனாக வரும்போது நமது கற்பனையை விட சிறியது. பெரிதுக்கும் பெரிதாக இருப்பதும் சுத்த வெளிதான், சிறிதுக்கும் சிறிதாக இருப்பதும் சுத்த வெளியின் ஒரு அம்சமாகிய வேதான் தான், அந்த சுத்த வெளிதான். இதைத்தான் பகவத்கீதையில் ஒரு சம்பாஷணையில் வருகிறது. அர்ஜுனன் கேட்பான் ஒரு இடத்தில் கண்ணனிடம், உனது விஸ்வரூபம் என்று சொல்லுகிறார்களே அது எவ்வளவு பெரியது என்று அர்ஜுனன் கேட்க, அப்பொழுது கண்ணன் சொல்லுவான், நீ எத்தனை பெரியதை நீ கற்பனை செய்கிறாயோ அதை விட நான் பெரியவன். நீ எவ்வளவு சிறியதை கற்பனை செய்கிறாயோ அதை விட நான் சிறியவன். இப்பொழுது அந்த அந்த பகவத்கீதையினுடைய அந்த வாக்கியத்திற்கு பிரம்மநிலை விளக்கம் அருமையாக பொருந்துகிறது. பிரம்மஞானத்தின் மூலமாக நான் அருமையாக தெரிந்து கொள்கிறேன் என்னவென்று. நான் கற்பனை செய்தை விட பெரியதாக இருக்கும்போது அது சுத்த வெளி, நான் சிறிதாக கற்பனை அதை விட சிறிதாக இருக்கும்போது அது வேதம். ஆக ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கும்போது பல வருடங்களுக்கு முன்பு, எப்படி ஒன்றே பெரிதாகவும் இருக்க முடியும், அதுவே எப்படி சிறிதாகவும் இருக்க முடியும் நான் என்னை கேட்டது உண்டு. ஒன்று இருந்தால் பெரிதாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சிறிதாக இருக்க வேண்டும். பெரிதாக இருக்கிற ஒன்று எப்படி சிறிதாகவும் இருக்க முடியும் என்று நான் கேட்டது உண்டு. இப்பொழுது அந்த பிரம்மஞானத்தின் மூலமாக எனக்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. சுத்த வெளியாக இருக்கும்போது அது நான் எனது கற்பனைக்கு மீறிய அளவுக்கு பெரியது. அதே சுத்தவெளி பரம அணுவாக வேதானாக வந்துவிட்டதற்கு பிறகு நான் எவ்வளவு சிறியதை கற்பனை பண்ணாலும் அதை விட சிறியது என்ற அந்த வேதாம் ஒரு சின்னச்சாமி என்பதற்கும் சுத்தவெளி ஒரு பெரிய தெய்வம் என்பதற்கும் வரும். அப்படி பிறந்த அந்த வேதாங்கள் ஒன்று கூடுகின்றன. 2 வேதாங்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பு ஹைட்ரஜன், 3 வேதாங்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பு, 4 வேதாங்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பு. அப்படி அவைகள் கூடி 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 100 விதமான மூலகங்கள் வந்துவிட்டன. ஆக இப்பொழுது தனிமங்கள் என்று சொல்வது என்ன? அந்த வேதாங்களின் கூட்டுதான். வேதாங்கள் கூடி 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 தனிமங்கள் வந்துவிட்டன. அந்த தனிமங்கள் ஒன்று கூட பல வகையான மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் வந்துவிட்டன. அவைகள் ஒன்று கூட பல பொருள்கள் வந்துவிட்டன. அவைகள் ஒன்று கூடி பெரிய அண்டங்கள் வந்துவிட்டன. ஆக இன்று நாம் அண்டங்கள் என்று சொல்வதற்கு ஆரம்பம் எது? ஆரம்பம் சுத்தவெளி. சுத்தவெளியிலிருந்து வேதாங்கள் பிறந்து வேதாங்கள் ஒன்று கூடி ரசாயன அணுக்களாக மாறி, அணுக்கள் ஒன்று கூடி மாலிகூல்ஸ் மூலக்கூறுகளாக மாறி, அவைகள் ஒன்று கூடி இந்த பிரபஞ்சம் வந்துவிட்டது. ஆக இந்த பரிணாமத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பரிணாமத்தின் ஆரம்பம் எது? ஆரம்பம் சுத்தவெளி. இப்பொழுது அந்த சுத்த வெளியில் எங்குமே நீக்கமர நிறைந்த அந்த சுத்த வெளியில் பரமாணுக்கள் தோன்றி பொருள்கள் வந்துவிட்டன. இது இப்பொழுது இந்த கண்ணாடி என்று சொல்லுகிறோம். இது எதனுடைய கூட்டு? கண்ணாடி என்று சொல்லுகிறோம். இது எதனுடைய கூட்டு?
ரசாயன அணுக்களினுடைய கூட்டு. ரசாயன அணுக்கள் இதனுடைய கூட்டு, பரமா அணுக்களின் வேதாந்தங்களின் கூட்டு. வேதாந்தங்கள் எங்கிருந்து வந்தன? சுத்த வெளியிலிருந்து வந்தன. ஆக இது எதனால் ஆனது? சுத்த வெளியால் ஆனது. இதுவும் தெய்வம் தான். எனது கண்ணாடியும் நான் அணைகிற ஒரு தெய்வம் தான். ஆக இங்கு பார்க்கிற எதை பார்த்தாலும் அது தெய்வம் தான். அதுதான் உண்மையான பிரமநிலை விளக்கம். நான் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் ரசாயன அணுக்களால் ஆனது. அந்த ரசாயன அணுக்கள் வேதாங்களால் ஆனது. வேதம் என்பது வேறு ஒன்றுமில்லை, சுழன்று கொண்டிருக்கிற சுத்த வெளிதான். ஆக இப்பொழுது பலவிதமான பொருள்கள் இருக்கின்றன. இந்த பொருள் எல்லாம் இதில் மிதந்து கொண்டிருக்கின்றன. சூரியன் இருக்கிறது, அதை சுற்றி கிரகங்கள் போகின்றன. இவைகளெல்லாம் எதில் இருக்கின்றன? இவைகளெல்லாம் இருப்பது சுத்த வெளியில். சுத்த வெளியில் தான் அத்தனை பொருளும் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் என்ன இருக்கிறது? இந்த பொருளுக்குள் என்ன இருக்கிறது? இந்த பொருளுக்குள் இருப்பது என்ன? சுத்த வெளிதான். எப்படி? இது ரசாயனத்தின் கூட்டு, அணுக்களின் கூட்டு. ரசாயனம் என்பது வேதாங்களின் கூட்டு, வேதாந்தம் என்பது சுத்த வெளிதான். ஆக ஒவ்வொரு பொருளிலும் இருப்பது சுத்த வெளியின் அம்சம்தான். அத்தனை பொருளும் எதில் இருக்கிறது? அத்தனை பொருளும் சுத்த வெளியில் இருக்கிறது. ஆக சுத்த வெளியில் அத்தனை பொருளும் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளிலும் சுத்த வெளி இருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள் அல்லவா, பகவத்கீதை என்ன சொல்லுகிறது? யார் ஒருவர் எல்லாவற்றையும் எண்ணிலும் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறார்களோ அவர்கள் உண்மைக்கு பக்கத்தில் வந்துவிட்டார்கள். எல்லா பொருளும் சுத்த வெளியில் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளிலும் சுத்த வெளி இருக்கிறது என்ற உண்மைக்கு வரும்போது நாம் அந்த கண்ணன் கூறியபடி யோ மாம் பஷ்யதி சர்வத்திர, எல்லாவற்றிலும் யார் என்னை பார்க்கிறார்களோ, யோ மாம் பஷ்யதி சர்வத்திர சர்வச்சே மயி பஷ்யதி தஸ்ய அகம் நா பிரணஷ்யாமி, அவனை விட்டு நான் விலகுவது இல்லை, உண்மைக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள் என்ற அந்த பிரம்மநிலை விளக்கத்திற்கு வருவோம். அதே சுத்த வழியை நாம் பிரம்மம் என்று கூறும்போது நாம் அனைவரும் பிரம்மத்தில் இருக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவரிலும் என்ன இருக்கிறது? பிரம்மம் இருக்கிறது. ஆக நானும் பிரம்மாவின் அம்சம்தான். இந்த பேனாவும் பிரம்மாவின் அம்சம்தான். இதிலும் பிரம்மாவின் அம்சம்தான் இருக்கிறது. ஏன்? இது ரசாயன அணுக்களின் கூட்டு. ரசாயன அணுக்கள் என்பது வேதாந்தங்களின் கூட்டு. வேதாந்தம் என்பது சுத்த வெளிதான். ஆக இங்கு நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றுமே என்ன? நாம் பார்க்கின்ற ஒவ்வொன்றுமே பிரம்மத்திலிருந்து வந்தவை. ஆகவேதான் அன்று வாழ்ந்த அந்த வேத காலத்து ரிஷிகள் ஒவ்வொருவரும் பிரம்மத்திலிருந்து வந்ததால் பிரம்மத்தில் இருக்கிற அறிவு என்னில் கொஞ்சம் இருக்கிறது, அதிலிருந்த ஆற்றல் ஒன்று என்னிடம் இருக்கிறது. ஆக என்னிலும் ஒரு அறிவு இருக்கிறது, என்னிலும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த அறிவுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மாவின் அம்சம். நான் சுத்தவெளியின் அம்சம் என்றும் சொல்லலாம், அதுவும் சரிதான். அல்லது சுத்தவெளியாகிய அந்த மூலத்தை ஃபாதர் என்று சொன்னால், கிறிஸ்துவ முறைப்படி ஆல்மைட்டி ஃபாதர் என்று சொன்னால் நான் யார்? அந்த தந்தையினுடைய குமாரன் என்றும் சொல்லலாம். ஐ ஆம் த சன் ஆஃப் தட் ஃபாதர் என்றும் சொல்லலாம். அந்த சுத்தவெளியை அல்லாஹ் என்றால் நான் அல்லாஹ்வின் அம்சம் என்றும் சொல்லலாம். ஆக பிரம்மநிலை விளக்கம் பெற்ற நாம் இன்று முதல் நாம் பார்க்கின்ற பொருளை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். நாம் பார்ப்பது எல்லாமே பிரம்மத்தின் நிலைதான். இதைத்தான் மகரிஷியர்கள் அருமையாக எளிமையாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். பொதுவாக பிரம்மம் என்பதை அல்லது அல்லாஹ் என்பதை பொதுவாக நாம் கடவுள் என்று சொல்றோம். கடவுள் என்றால் பொதுவான ஒரு பெயர். அந்த மூலத்திற்கு நாம் வைத்திருக்கிற ஒரு பொதுவான பெயர் கடவுள் என்று சொல்கிறோம். ஆக இப்பொழுது நான் யார் என்ற கேள்விக்கு வரும்போது நான் யார்? நான் பிரம்மாவின் அம்சம். நான் இப்பொழுது மனிதன் என்று சொல்லுகிறோமே நம்மை, அந்த மனிதன் என்பவன் எங்கிருந்து வருகிறான்? பிரம்மாவிலிருந்து வருகிறான். அந்த பிரம்மாவுக்கு நாம் கடவுள் என்று சொன்னால் யார் மனிதனாக ஆகியிருக்கிறது?
பிரம்மாவுக்கு கடவுள் ஒரு பெயர் வைத்து விட்டால் யார் மனிதனாக ஆகியிருக்கிறது? அந்த பிரம்மானாகிய கடவுள் தான் மனிதனாக ஆகியிருக்கிறான். மகரிஷி அழகாக சொல்வார்கள், கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். எது அன்று பிரம்மமாக இருந்ததோ கடவுள் என்று சொல்லுகிறோமோ அதுவேதான் இப்பொழுது மனிதனாக இருக்கிறது. கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்து அறிந்தான். அந்த கருத்தை அறிவதற்கு நாம் கருத்தை உயர்த்த வேண்டும். கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்து அறிந்தான். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். நாம் பார்க்கின்ற பொருளெல்லாம் எது? பிரம்மன் அம்சங்கள். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான். அப்படி காண்கிறானே அந்த மனிதன், காண்பவனே ஆதி அந்தம் ஆகி நின்றான். காண்பவனே ஆதி அந்தம் ஆகி நின்றான். நான் காண்கின்றேன் என்றால் என்னுடைய ஆதி எது? என்னுடைய ஆதி எது? இந்த மனிதனாகி இந்த உருவத்திற்கு ஆதியாக இருப்பதும் அந்த பிரம்மாதான். அந்த பிரம்மனே இப்பொழுது அந்தமாகவும் வந்திருக்கிறான். காண்பவனே ஆதி அந்தம் ஆகிவிட்டான். கடவுள் நிலை உணர்ந்தவனே உணராதவர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். அப்படி கடவுள் நிலை உணர்ந்த முனிவர்கள் ரிஷிகள் எழுதிய நூல்கள் தான் கருத்து உணராதவர்க்கு எழுதி வைத்தான். ஆக ஒரு ஞானி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது மகரிஷி சொல்லுகிறார்கள். கடவுள் ரகசியம் வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டான் ஞானி. அப்படி அந்த இறைநிலை விளக்கத்தை மற்றவர்களுக்கு தருவதையே தனது கடமையாக கொள்பவனே ஞானி என்று நாம் பார்க்கின்ற பொருள் எல்லாமே பிரம்மாவின் அம்சமாக நாம் காண வேண்டும். ஆக எண்ணில் இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி. எண்ணில் இருக்கிறதே ஒரு அறிவு. அது சுத்தவெளியின் அறிவுதான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு மரத்தையும் என்னையும் ஒவ்வொரு பறவையையும் இயக்கிக் கொண்டிருப்பது சுத்தவெளியின் அறிவுதான். அப்படி இயக்கிக் கொண்டிருப்பதால் தான் வாழ்கிற காலத்திற்கு தகுந்தாற் போல, தான் வாழ்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அந்த அறிவு என்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. அப்படி மாற்றிக்கொண்டே வருவதைத்தான் இயல்பூக்கம் என்கிறோம், மியூட்டேஷன். நான் எங்கே வாழ்கிறேனோ அதற்கு தகுந்தாற்போல் என்னை அது மாற்றிக்கொண்டே வருகிறது. அந்த தன்மைக்கு பெயர் தான் இயல்பூக்கம், மியூட்டேஷன் என்று சொல்லுகிறோம். எங்கள் கல்லூரி வளாகத்தில் ஒரு வேப்ப மரம் உண்டு. சற்று அதிசயமான வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் ஒரு அசோக மரம் வைத்தோம். அசோக மரத்துக்கு பக்கத்தில் நாம் ஒரு வேப்ப மரம் வைத்தோம். அசோக மரம் உங்களுக்கு தெரியும், நெடு வளரும். ஒரு 50 அடி 60 அடி நெட்டை மரமாக செல்லும் அசோக மரம். அதற்கு பக்கத்திலே ஒரு வேப்பங்கன்றை வைத்தோம். பொதுவாக வேப்ப மரம் எப்படி வளரும்? படர்ந்து வளரும். நிழல் தரும்படியாக படர்ந்து வேப்ப மரம் வரும். ஆனால் அந்த அசோக மரத்திற்கு பக்கத்தில் வேப்ப மரத்தை வைத்ததால் இது உயரும் போது சூரிய ஒளியை தடுக்கிறது. ஆக வேப்ப மரம் என்ன செய்ய வேண்டும்? வேப்ப மரம் சூரிய ஒளி வேப்ப மரத்திற்கு வேண்டும். ஆக அதற்குள்ளாக அந்த இயல்பூக்கம், அந்த அறிவு இயங்குகிறது. அது என்ன செய்கிறது? இப்போ அதே உயரத்துக்கு இதையும் உயர்த்துகிறது. ஏனென்றால் சூரிய ஒளி வேண்டும் அதற்கு. ஆக இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீர்களே, ஆனால் அசோக மரம் எப்படி நெடு என்று வளர்ந்து இருக்கிறதோ அதே மாதிரி அந்த வேப்ப மரமும் நெடு என்று வளர்த்திருக்கிறது. அது படர்ந்து, பொதுவாக வேப்ப மரம் படர்ந்து நிழல் தரும். அப்படி வளராமல் இது எவ்வளவு உயரம் போகிறதோ அந்த உயரத்திற்கு போனால் தான் சூரிய ஒளி வரும். ஆகவே இதுவும் வளர்ந்து 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 மேலே இரண்டுமே ஒரே ஹைட்டில் இப்போ நிற்கிறது. அசோக மரம் மட்டும் உயரமல்ல, வேப்ப மரமும் அதே உயரத்திற்கு வந்துவிட்டது. இப்பொழுது அந்த வேப்ப மரத்தை உள்ளிருந்து இயக்குவது யார்? உனக்கு சூரிய ஒளி சரியாக வரவில்லை, ஆகவே நீ நேராக போய்கொண்டே என்று சொல்லுவது யார்? அந்த இயல்பூக்கத்திற்கு காரணம் யார்? அங்கே இருந்து செயல்படுகிற அறிவு. அந்த அறிவு எங்கிருந்து வந்த அறிவு? பேரறிவாக இருந்த சுத்தவெளியிலிருந்து வந்த அறிவு அதை இப்பொழுது இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக தனது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த தன்மைக்கு பெயர் தான் இயல்பூக்கம். இந்த இயல்பூக்கத்தினால்தான்
மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். அமெரிக்காவில் வாழும்போது அங்கு சீதோஷ்ணம் அந்த நிலைகளை பொறுத்து அங்கு மனிதர்கள் சற்று வேறுபடுகிறார்கள். இந்தியாவில் வாழும்போது இங்கு உள்ள சீதோஷ்ணம் இதை பொறுத்து மனிதர்கள் இங்கு சற்று வேறுபடுகிறார்கள். ஆக அந்த வேறுபாட்டை நம்மை அறியாமலே நம்மை இயக்குகிறது அந்த அறிவு. அப்படி இயக்குவதற்கு பெயர் தான் இயல்பூக்கமாக வருகிறது. அப்படி இயல்பூக்கம் அடைந்து 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 அடைந்துதான் ஒரு செல்லாக நாம் பிறந்து பிறகு 2 செல்லாக வந்து 3 செல்களாக மாறி இப்பொழுது 3 அறிவாக மாறி 5 அறிவு 6வது அறிவாக இப்பொழுது மாறிக்கொண்டே வருகிறோம். ஆக அந்த இயல்பூக்கம் என்பது நம்மை மாற்றிக்கொள்ளுகிற தன்மைதான் அந்த இயல்பூக்கம். இப்பொழுது 6வது அறிவாக நாம் வந்துவிட்டோம். இப்பொழுது நமது இயல்பூக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நம்ம ஏற்படுகிற மாற்றம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக இயல்பூக்கத்திற்கு காரணமாக அடிப்படையாக அமைவது இங்குள்ள அறிவு. ஆக இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம், பின்னால் பார்க்குகிறோம். நாம் எப்படியெல்லாம் வந்த பாதையை நாம் பார்க்கிறோம். விலங்கினமாக இருந்தோம், அதிலிருந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது அதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிங்கம் பசியாக இருக்கும்போது மானை அடித்து சாப்பிடுகிறது. காரணம் என்ன? அதனால் உணவு சமைக்க முடியாது, ஆகவே அது மானை அடித்து சாப்பிடுகிறது. நாம் இப்பொழுது உணவை சமைத்து சாப்பிட முடியும் தானே, அதற்காக நாம் அதை போல மற்றொரு உயிரை கொள்ள வேண்டுமா என்ற சிந்தனை நமக்கு வந்து அந்த சிந்தனையின் மூலமாக நமது அமைப்பு மாற வேண்டும். நமது இயல்புக்கம் அப்படி மாற வேண்டும். ஆக எந்த செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்யக்கூடாது என்று நாம் இப்பொழுது அந்த 6வது அறிவின் பயனாக நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்ப்பதன் மூலமாக நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். இயல்புக்கம் இன்னும் நம்மில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி அந்த வேப்ப மரம் சாதாரணமாக படர்க்கையாக பறந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த அசோக மரத்தோடு வளர்ந்து வருகிறதோ, அதே மாதிரி நாமும் சிந்தித்து எதுவெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அவைகளெல்லாம் விட்டு நாம் நம்மை மாற்றிக்கொண்டே போக வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டே போகும்போதுதான் நாம் எங்கிருந்து நமது பயணம் ஆரம்பித்தது. எங்கே நமது பயணம் ஆரம்பித்தது? சுத்த வெளியில் நமது பயணம் ஆரம்பித்தது. இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிற அந்த வேண்டாத பதிவுகளை நாம சிந்தனை செய்து விடத்தான் நாம் மறுபடியும் அந்த சுத்த வெளியை நோக்கி பயணத்தை தொடர்வோம். ஆக நமது டெஸ்டினேஷன், our beginning is what? Our beginning is the Suttaveli. Our destination also is Suttaveli. அந்த அறிவின் முழுமைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி அறிவின் முழுமைக்கு செல்வதுதான் நாம் இப்பொழுது செய்ய வேண்டிய இயல்பூக்கம். அந்த இயல்பூக்கத்திற்கு நமக்கு அமைவது நமது செயல் விளைவு தத்துவம். எந்த செயலை செய்தால் எந்த விளைவு வரும் என்று அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் நாம் நமது செயலை மாற்றும்போது நமது இயல்பூக்கம் அறிவின் முழுமையாக செல்கிறது. ஆக நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் எங்கிருந்து வருகிறோம், நமது ஆரம்பம் என்ன, வாட் வி ஆர், நாம் யார் என்பதற்கு என்ன விளக்கம், நான் யார் என்பதற்கு இப்பொழுது எனக்கு விடை கிடைத்து விட்டது. நான் யார்? நான் பிரம்மாவின் அம்சம். I am very great. Every man is potentially great. விவேகானந்தர் சொல்வார், everybody is potentially great because there is a divinity in you. உங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது. நான் வந்த பாதை விலங்கினமாக இருந்து நான் வந்ததால் நான் வந்த பாதையில் சில கலங்கத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். அவைகளை தொலைத்து விட்டு எனது இயல்பூக்கம் எனது அறிவின் முழுமையை நோக்கி நடைபெற வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும். ஆக இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம் நாம் யார் என்று. அகம் பிரம்மாஸ்மி. நான் மட்டுமில்லை, இங்கு இருக்கின்ற ஒவ்வொன்றுமே பிரம்மாவின் அம்சம்தான், சுத்தவெளியின் அம்சம்தான். இதை உணர்ந்த பாரதியார் நன்றாக சொல்லுவார், உயிர்களெல்லாம் தெய்வம் அன்றி பிரிதொன்றும் இல்லை. உயிர்களெல்லாம் தெய்வம் அன்றி பிரிதொன்றும் இல்லை. இந்த வாக்கியத்திற்கு மகரிஷியின் பிரம்மஞானம் எளிமையாக விளக்குகிறது. எப்படி? சுத்த வெளியிலிருந்து அணுக்களின் கூட்டம்தான் நாம். ஆக சுத்தவெளியில் என்ற தெய்வத்தின் அம்சங்கள் தான் அணுக்கள். அந்த அணுக்களின் கூட்டாகிய நாம் தெய்வத்தின் அம்சம்தான். உயிர்கள் எல்லாம் தெய்வம் அன்றி பிரிதொன்றும் இல்லை.
ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். ஊர்வனவும் பரப்பனவும் நம் கண் முன் காண்கின்ற தெய்வம், நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி பிறகு வருகிறார். உயிர் மட்டும்தான் அல்ல, உயிர் மட்டுமே பிரம்மாவின் அம்சம் அல்ல. பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி இங்கு இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம். இங்கு இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம். இது ஒரு ஜட பொருள் தான், ஆனால் இதுவும் தெய்வம் தான். ஏன்? இது எங்கிருந்து வருகிறது? இது சுத்த வெளியிலிருந்து வந்த ஒன்று. இதுவும் தெய்வம் தான். இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம். அப்புறம் எதுவெல்லாம் தெய்வம் என்று சொல்லுவார்? வெயில் அளிக்கும் ரவி, சூரியன், மதி, விண் மீன்கள், மேகம், மேலும் இங்கு பற்பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக பாரதியார் கூறுவார், இந்த எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு எழுதுகோள், இந்த எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். ஆகவே அனைத்துமே பிரம்மாவின் அம்சமாக காண்பதுதான் பிரம்ம நிலை விளக்கம். அந்த பிரம்ம நிலையிலிருந்து தான் நாம் பரிணாமத்தின் மூலமாக நாம் வந்திருக்கிறோம். அதை மகரிஷி அவர்கள் அருமையாக தமது பாடலில் சொல்வார்கள், ஒவ்வொரு உயிரும் பரம் முதலாய், பரமாக இருந்தது சுத்தவெளி, பரத்திலிருந்து ஒவ்வொரு உயிரும் பரம் முதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை. ஒவ்வொரு உயிரும் எங்கிருந்து வருகிறோம்? பரமாகிய சுத்த வெளியிலிருந்து அந்த உருவத்தை பெறுவதற்கு வரைக்கும் வந்த அந்த பரிணாமத்தின் அந்த கதை இருக்கிறது அல்லவா, அந்த பரிணாமத்தின் அந்த கதையின் செவ்விய சிறு சொல் பரிணாமம். வந்த கதையினுடைய ஒரு தொகுப்பு தான் பரிணாமம். செவ்விய சிறு சொல் பரிணாமம். இந்த செவ்விய என்பதற்கு நாம் பலவிதமான விளக்கங்களை எழுதலாம். செவ்விய சிறு சொல் பரிணாமம். பொதுவாக சொல்லுவார்கள், உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி சிந்தனை செய்வார்கள் என்று. உயர்ந்த மனிதர்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான சொற்கள் வரும் என்று சொல்லுவார்கள். செவ்விய சிறு சொல், அது சிறு சொல் தான், ஆனால் செவ்விய சிறு சொல். அந்த செவ்விய என்பதற்கு அது எப்படியெல்லாம் வேண்டுமானால் சொல்லலாம். ஒரு சிறப்பான சொல் என்றும் சொல்லலாம், ஒரு சாங்டிட்டி புனிதமான சொல் என்றும் சொல்லலாம். இதை ஒரு இடத்தில் பெரியாழ்வார் அந்த செவ்விய என்று சொல்வார். இறைவனை பார்த்து பாடும்போது, மல்லாந்த தின் தோல் மணி வண்ணா ஒரு சேவடி செவ்விய திருக்காப்பு என்பார். பெரியாழ்வார் சொல்வார், உன் சேவடி செவ்விய திருக்காப்பு. அதே சொல்லைத்தான் மனுஷர்கள் செவ்விய சிறு சொல் பரிணாமம், புனிதமான சொல்லாம் பரிணாமம். ஆக நமது பரிணாமத்தை நாம் உணர்ந்து கொண்டோம். இயல்பூக்கம் மூலமாக அந்த பரிணாமம் செயல்படுகிறது. எந்தெந்த இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அதன்படி நாம் மாற்றிக்கொண்டே போகிறோம். இப்பொழுது நாம் நமது தேவை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். நமது தேவை விலங்கினத்திற்கு உள்ள அவையெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை. நாம் இப்பொழுது நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற தேவை வரும்போது அது மாதிரி நாம் உயர்த்தி கொள்கிறோம். அப்படி நமக்கு உயர்த்தி கொள்வதற்கு நமக்கு ஆதாரமாக இருப்பது நமது செயல் விளைவு தத்துவம், கூறுதல் அறம் என்ற. நாம் இந்த செயலை செய்தால் நாம் உயர்வோம், இந்த செயலை செய்தால் நாம் தாழ்ந்து போவோம். ஆகவே இந்த செயலை செய்யக்கூடாது, இந்த செயலை செய்தால் நாம் இன்னும் உயர்ந்து கொண்டே போவோம் என்று நாம் நமது செயல்களின் மூலமாக நாம் உயர செல்ல வேண்டும். ஆக பிரம்மநிலை விளக்கம், அந்த பிரம்மநிலை எப்படி வற்றா இருப்பாக இருக்கிறது, எது அப்படி பேர் அறிவாக இருக்கிறது, எது அந்த பேர் ஆற்றலாக இருக்கிறது, அந்த ஆற்றலில் இருந்து நாம் பரிணாமமாகி வந்திருக்கிறோம். பரிணாமத்தின் ஆரம்ப நிலை என்ன? பரமாணு வகைய அந்த ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலை தோன்றி இப்பொழுது நாம் வரை இப்பொழுது வந்திருக்கிறோம்.